गं गणपतये नमः। ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுமதி, சுமதி, எங்கே 2 நாளாக உன்னை ஆளையே காணோமே, எங்கே போயிட்டே நீ கேட்டாள் பக்கத்து வீட்டு பத்மா. உன்னிடம் சொல்லிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் பத்மா. நீ சனிக்கிழமை காலை மார்க்கெட் போயிருந்தே, உன் வீடும் பூட்டியிருந்தது. அதான் நான் உன்னிடம் சொல்ல முடியலை பத்மா. எங்க அண்ணன் அருண் இருக்காருல்ல என்று கேட்டாள் சுமதி. ஆமா, எனக்கு தெரியுமே, அருண் அண்ணா, அனு அண்ணி, அவங்க மகள் அபிநயா தானே என்று கேட்டாள் பத்மா. கரெக்டா சொல்றேன் பத்மா, அவங்களே தான். அபிநயாவுக்கு அடுத்த மாதம் நடக்கவிருந்த நிச்சயதார்த்தம் நின்று விட்டது. அதான் அபி மிகவும் கவலையா இருக்கா சுமதி. சோ நீ, உன் கணவர் சுந்தர், முக்கியமாக உங்க மகன் சுட்டி சுந்தரை அழைச்சிட்டு வாமா சுமதி. 2 நாள் இங்கே இருங்க. அபி கொஞ்சம் மனம் மாறட்டும். சுட்டி சுந்தரிடம் பேசினாலே அபி சிரித்து விடுவாள் என்றார் அருண் அண்ணா. அதான் நாங்க சனிக்கிழமை காலை ஆட்டோ பிடித்து நானும் சுந்தரும் அருண் அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம் பத்மா. என் கணவர் ஆபீஸில் இருந்து நேராக எங்க அருண் அண்ணா வீட்டுக்கு வந்துட்டாள் பத்மா என்றாள் சுமதி. ஏன், எதற்காக அபி நிச்சயதார்த்தம் நின்று விட்டது சுமதி என்று கேட்டாள் பத்மா. அதை ஏன் கேட்கிற பத்மா, மாப்பிள்ளை அரவிந்த் அம்மா கலா சுமதி திடீரென்று அபி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் இருந்தால் போதும் என்று சொல்லிட்டாங்க. அபிநயா ஒரு கம்பெனியில் இப்பத்தான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள். மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறாள் அபி. போக போக இன்னும் சம்பளம் அதிகரிக்கும் என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட வேலையை விட அபிக்கு விருப்பமில்லை. இந்த காலத்தில் வேலை கிடைப்பதே குதிரை கோம்பாக இருக்கு. இதுல இவங்க கிடைத்த வேலையை விட சொல்றாங்க. நான் வேலையை விடமாட்டேன்மா என்று கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டா அபி. அதான் நிச்சயதார்த்தம் நின்று விட்டது பத்மா. மாப்பிள்ளை அரவிந்த் தன் அம்மா கலாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாராம். அரவிந்த் அப்பா கணேசும் கலாவிடம் பேசி பார்த்திருக்கிறார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, நடப்பது நடக்கட்டும் என்று அவர் விட்டுவிட்டார் பத்மா என்றாள் சுமதி. ஏன் அந்த கலா அம்மாவுக்கு அபி வேலைக்கு போறதில் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் பத்மா. வேலைக்கு போய் சம்பாதித்தால் தன்னை அபி மதிக்க மாட்டாள் என்று நினைக்கிறாங்க. அதான், வேறு ஒன்றுமில்லை பத்மா. அது சரி, அரவிந்த் தன் அம்மாவிடம் பேசலாமே என்றாள் பத்மா. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாராம் அரவிந்த் என்றாள் அனு அண்ணி. அது சரி சுமதி, இப்போ அபி எப்படி இருக்கா என்று கேட்டாள் பத்மா. இதோ நான் இங்க வரும்போதே அவளையும் கூட்டிட்டு வந்துட்டோம். வேலைக்கு லீவ் போட சொல்லி இருக்கேன். 1 வாரம் வேலைக்கு லீவ் போட சொல்லி இருக்கேன் பத்மா. மதுரையில் எங்க சித்தி சிவகாமி, சித்தப்பா சங்கர் இருக்காங்க. இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மனின் சித்திரை திருவிழா வேலை நடக்கிறதா. அதான் அங்கே நாளை காலை நாங்கள் அவையை அழைச்சிட்டு போறோம் பத்மா என்றாள் சுமதி. திருவிழாவை பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்தாலே நம்முடைய மனம் லேசாகிவிடும் பத்மா. அதான் என்றாள் சுமதி. சரி சுமதி, இப்போ அபி எங்கே என்று கேட்டாள் பத்மா. நான் வந்து பார்த்து அபிக்கு ஆறுதல் சொல்றேன் சுமதி என்றாள் பத்மா. வா பத்மா வா, நானே உன்னை கூப்பிடணும் என்றுதான் நினைத்தேன். இந்த காலை டிஃபன் சாப்பிட்டு எங்க சுட்டி சுந்தருடன் ரூமில் அபியும் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்றாள் சுமதி. அது என்ன சுட்டி சுந்தர், பட்ட பேர் அவனுக்கு கேட்டாள் பத்மா. ஆமா பத்மா, எங்க அண்ணா அருண்தான் அவன் சுட்டித்தனமாக பேசுவதை பார்த்து அந்த பட்ட பெயரை அவனுக்கு வைத்தார்.
பத்மா. எங்க சுந்தருக்கு அது ரொம்ப சந்தோஷம் பத்மா என்றாள் சுமதி. சரி உள்ளே வா பத்மா என்று அழைத்து வந்தாள் சுமதி. சுந்தர் அபி இருவரும் பேசி சிரித்து கொண்டு இருந்தனர். இரு சுமதி, என்ன பேசுறாங்க என்று ஒரு நிமிஷம் கேட்போம் என்றாள் பத்மா. ஓகே ஓகே, நல்ல ஐடியாவாகத்தான் இருக்கு என்றாள் சுமதி. அபிகா, முட்டை அதிகம் சாப்பிடுறவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க என்றான் சுட்டி சுந்தர். தெரியலையே சுந்தர் என்றாள் அபி. சரி அப்போ ஈயே வராத ரோடு எது சொல்லுங்க. அப்புறம் கார் பஸ் போகாத ரூட் எது சொல்லுங்க பார்ப்போம் என்றான் சுட்டி சுந்தர். எனக்கு எதுவுமே தெரியலையே சுந்தர் என்றாள் அபி. அப்போ நானே சொல்றேன் அபிகா என்றான் சுந்தர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முட்டை அதிகம் சாப்பிட்றவங்க இருக்கிற இடம் பேர் எக்மோர், அதாவது சென்னை எக்மோர் ஸ்டேஷன். செகண்ட் கொஸ்டின், வராத ரோடு ஈரோடு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், கார் பஸ் போகாத ரூட் பீட்ரூட் என்றான் சுட்டி சுந்தர். இதை கேட்ட அபிநயா கடகடவென்று சிரித்தாள். யாழ்டா சுந்தரி உனக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க என்று கேட்டாள் அபி. ஒன்றிரண்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கக்கா, மற்றது என் கற்பனை தான்கா என்றான் சுந்தர். இதை கேட்டுக்கொண்டே வந்தார் சுமதியின் கணவர் சுரேஷ். மே 4ஆம் தேதி உலக சிரிப்பு தினம். நம் கவலைகளை மறந்து நாமும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம் என்றார் சுமதியின் கணவர் சுரேஷ். அடடே வாங்க பத்மா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டார் சுரேஷ். நல்லா இருக்கேன் அண்ணா என்ற பத்மா. சரி சுமதி, நீங்க நல்லபடியா மதுரை போயிட்டு வாங்க, நான் வரேன் என்று கிளம்பினாள் பத்மா. இது போன்ற வீடியோ காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.